Hi friends, welcome to Nandini Lectures. So, இப்போ பார்க்க போற sum 6th one. So, let A equal to x belongs to W, x less than 2. So, இப்போ எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம A value, B value டைரக்டா கொடுக்காம so இன்டைரக்டா கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் A value, B value ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வெரிஃபை பண்ணவே முடியும். So, இப்போ A என்ன கொடுத்திருக்காங்கன்னா x belongs to W. So, W means whole number. So, whole number starts from 0. n means natural number. So natural number starts from 1. So அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணிட்டு a ஓட வேல்யூ எழுதிடுறோம், தென் b ஓட வேல்யூ. ஸோ c ஆல்ரெடி டைரக்டா கொடுத்துட்டாங்க. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3,5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் டு x வந்து ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அப்படின்றது. பட் x வந்து எதுக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டாங்க, லெஸ் தென் 2. அப்போ 0 1 2 எடுக்க முடியாது, ஏன்னா less than 2 அப்படின்றனால 0,1 எடுத்தாச்சு. then b equal to என்ன கொடுத்திருக்காங்க, x வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. பட் x வந்து less than or equal to 1 கொடுத்தா மட்டும்தான் என்னால நீங்க என்ன பண்ண முடியும், 1 எடுக்க முடியும், மீன் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு x வந்து 1 வந்து எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான். ஸோ 1க்கு மேல அப்போ 2, 3, 4. ஏன் 4 எடுக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம 4 எடுக்கலாம். தென் c is equal to ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 3,5. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா LHS equal to RHS அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண போறோம். ஸோ LHS equal to என்ன கொடுத்துருக்காங்க, A கார்ட்டீசியன், B யூனியன், C. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ பிராக்கெட்ல முதல் என்ன இருக்கு, B யூனியன் C. ஸோ B யூனியன் Cனா முதல் B ல இருக்கிற வேல்யூஸ் எழுத போறோம். 2, 3, 4 யூனியன் C ஓட வேல்யூ என்னது, 3, 5. ஓகே, யூனியன்னா ரெண்டே கம்பைன் பண்ண போறோம். ரிப்பீட்டடா இருந்துச்சு அப்படின்னா எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூனியன் இருந்துச்சுனாலே முதல் வேல்யூஸ் அப்படியே எழுதிருங்க. என்ன இருக்கு, 2, 3, 4. ஓகே, அதுக்கு அடுத்து 3 ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டேன். அப்ப 3 வராது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 5. ஸோ B யூனியன் C அப்படின்னா முதல் B ல இருக்கிறத அப்படியே எழுதியாச்சு. C ஓட யூனியன் பண்ணும் போது ஆல்ரெடி நம்ம எழுதியிருந்தோம் அப்படின்னா அந்த வேல்யூஸை எழுதக்கூடாது. ஸோ ரிப்பீட்டடா இல்லாம வேல்யூஸே இல்லாம இருக்கும்ல ஆல்ரெடி, அந்த வேல்யூஸ் தான் இங்க எழுத போறோம். ஸோ B யூனியன் C எழுதியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க, A கார்ட்டீசியன், B யூனியன் C. ஸோ அப்போ LHS equal to A ஓட வேல்யூ. A ஓட வேல்யூ நம்ம எங்க ஃபைண்ட் பண்ணிருக்கோம், 0,1. நெக்ஸ்ட் கார்ட்டீசியன், ஆல்ரெடி யூனியன் பண்ண ஆன்சர் தான் எங்க இருக்கு, 2, 3, 4, 5. ஸோ இப்போ நம்ம வந்து காம்பினேஷன்ல போடலாம். ஃபர்ஸ்ட் 0 வச்சு எல்லா நம்பரோட காம்பினேஷன். 0,2, 0,3, 0,4, 0,5. நெக்ஸ்ட் 1ஓட நம்ம என்ன பண்ண போறோம், காம்பினேஷன் பண்ண போறோம். 1,2, 1,3, 1,4, 1,5. ஓகே, இப்போ இங்க என்ன பண்ணிட்டோம், LHS சைடு வந்து எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் A கார்ட்டீசியன், B யூனியன் C முதல் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ண போறோம். ஸோ B யூனியன் C ஈக்குவல் டு B ஓடது யூனியன் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா C ஓட வேல்யூ எழுதிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனியன்றப்போ B அப்படியே எழுதியாச்சு. C செக் பண்ணும் போது ரிப்பீட்டடா இருந்தா எழுதவே வேண்டாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ RHS சைட் சால்வ் பண்ணுவோம். RHS நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா A கார்ட்டீசியன் B யூனியன் A கார்ட்டீசியன் C. ஸோ இதான் நமக்கு என்ன அப்படின்னா RHS சைட். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். A கார்ட்டீசியன் B. ஓகே, ஸோ A ஓட வேல்யூ என்னது, 0,1. கார்ட்டீசியன் B ஓட வேல்யூ என்னது, 2, 3, 4. 2, 3, 4. ஸோ முதல்ல இதை கார்ட்டீசியன் பண்ணுவோம். 0ஓட எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போறோம். 0,2, 0,3,
0,4, 1,2, 1,3, then 1,4. இது எதோட வேல்யூ அப்படின்னா A கார்ட்டீசியன் B ஓடது. நெக்ஸ்ட் என்னது A கார்ட்டீசியன் C. A கார்ட்டீசியன் C. அப்போ முதல் என்ன பண்ணணும், A ஓட வேல்யூ எழுதணும். A ஓட வேல்யூ என்னது 0,1. நெக்ஸ்ட் கார்ட்டீசியன் B ஓட நெக்ஸ்ட் என்ன இருக்கு C. C ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க 3,5. ஏன்னா நம்ம C டைரக்டா கொடுத்த வேல்யூஸ் 3,5. சோ இப்போ இத கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 0 ஓட என்ன பண்ண போறோம் 3, 5. 0,3, 0,5. 1 ஓட 3, 1,3, நெக்ஸ்ட் 1,5. ஓகே. சோ இப்போ A கார்ட்டீசியன் B ஃபைண்ட் பண்ணியாச்சு, A கார்ட்டீசியன் C யும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ரெண்டுக்கும் நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க யூனியன். சோ RHS equal to இந்த இருக்கு 0,2 இதுல இருக்கா இல்ல, 0,3 இதுல ரிப்பீட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இங்க என்ன அப்படின்னா யூனியன். சோ இப்ப யூனியன் இருக்கிறப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட வேல்யூஸ் அப்படியே எழுதிருங்க. அப்போ 0,2, 0,3, 0,4 எங்க இருக்கிறது எழுதுறேன்னா இங்க இருக்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இதுதான் எழுத சொல்லியிருக்காங்க. சோ A கார்ட்டீசியன் B ஓட வேல்யூஸ் ஃபுல்லா நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். 1,2, 1,3, 1,4. ஓகே. இப்போ A கார்ட்டீசியன் C யூனியன் பண்ண போறேன். ரிப்பீட்டடா இருந்துச்சுன்னா எழுதக்கூடாது. 0,3 ஆல்ரெடி எழுதிட்டோம். 0,5 இருக்கா இல்ல. சோ அப்போ 0,5. 1,3 ஆல்ரெடி எழுதியாச்சு, 1,5 இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா LHS ஐயும் RHS ஈக்குவலா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். இது ஈக்குவேஷன் 2. 0,2 இங்க பாக்குறோம் இருக்கு, 0,3 இருக்கு, 0,4 இருக்கு, then 0,5 இருக்கு, 1,2 இருக்கு, நெக்ஸ்ட் வந்து 1,3 இங்க இருக்கு, 1,4, then என்ன இருக்கு 1,5. அப்போ LHS RHS எனக்கு என்ன வந்துருச்சு ஈக்குவலா வந்துருச்சு. சோ 1 equal to 2, hence proved அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கோங்க, பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அதோட என்ன பண்ணிருங்க அப்படின்னா இன்டர்லிங்க் பண்ணிருங்க. RHSல ரெண்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுக்கு யூனியன் ஃபைண்ட் பண்ணி LHS RHS ஈக்குவலா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். தேங்க்யூ.